என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் பணம் சாதாரண வரவு அல்ல. அது வெறும் காசோலை போல வந்து போகும் ஒன்று அல்ல. அது ஒரு அர்த்தமுள்ள வரவு. அது உன் உழைப்பின் வாசனை கொண்டது. அது உன் பொறுமையின் சாட்சியமாக வரப்போகிறது. நீ காத்திருந்த பல இரவுகளின் அமைதியான பிரார்த்தனைகள் இப்போது ஒரு பலனாக மாறத் தயாராக இருக்கின்றன. சில ஆசீர்வாதங்கள் திடீரென்று விழுவதில்லை. அவை நமக்கு தெரியாமல் முன்பே பாதையை அமைத்து கொண்டு வரும். ஒரு விதை மண்ணில் போடப்பட்ட நாளிலிருந்து மரம் உருவாகும் பயணம் ஆரம்பித்து விடுகிறது. வெளியே எதுவும் தெரியாமல் இருந்தாலும் மண்ணுக்குள் ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல நாட்களாக உனக்காக ஒரு மறைமுக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ பார்க்காத இடங்களில் கூட உன் பெயர் பேசப்பட்டிருக்கிறது. நீ சென்றிராத கதவுகளின் முன்பும் உனக்காக ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. நீ இன்னும் அறியாத சில மனிதர்களின் மனதில் கூட உன்னை நினைத்து ஒரு நல்ல எண்ணம் எழுந்திருக்கிறது. இது எல்லாம் சாதாரணம் அல்ல. இது உன் நேரம் மெதுவாக திரும்பி வருவதற்கான அறிகுறி. உனக்கு வரப்போகும் பணத்திற்கான வழியை யார் தயார் செய்திருக்கிறார்கள் தெரியுமா என் தங்கமே? முதலில் உன் கடந்த கால உழைப்பு தான் அந்த வழியை அமைத்திருக்கிறது. நீ செய்த நல்ல வேலைகள் யாராலும் மறக்கப்படவில்லை. நீ அமைதியாக செய்த உதவிகள் வெறும் காற்றில் கரைந்து போகவில்லை. நீ துன்பப்பட்டும் மனம் உடையாமல் நடந்த நாட்கள் எல்லாம் ஒரு சக்தியாக சேர்ந்து இன்று உனக்கு ஒரு வரவை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் மனிதன் தான் எதையும் செய்யவில்லை என்று நினைப்பான். நான் இவ்வளவு நாள் உழைத்தும் பலன் இல்லை என்று மனம் உடைந்து போகலாம். ஆனால் வாழ்க்கை உடனே பலன் தராமல் இருந்தாலும் அது பதிவு செய்து கொண்டே இருக்கும். நீ சொன்ன நல்ல வார்த்தை, நீ காட்டிய நேர்மை, நீ விட்டுவிடாமல் பிடித்து கொண்ட நம்பிக்கை, இவை எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பணமாகவும் வாய்ப்பாகவும் திரும்பி வரும். என் தங்கமே, அந்த வழியை தயார் செய்திருக்கிறவர் உன் அதிர்ஷ்டம் மட்டும் அல்ல, உன் அம்மன் அருளும் அதில் உள்ளது. வராகி அம்மன் உன்னை வெறும் காத்திருப்பதற்காக மட்டும் வைத்திருக்க மாட்டாள். அவள் சோதனை தரும் போது அதன் பின்னால் பலனும் தயார் செய்து வைப்பாள். மனிதன் பலன் தாமதமாகிறது என்று நினைக்கும். ஆனால் தெய்வம் சரியான நேரத்தில் சரியான கதவை திறக்கும். நீ நினைத்து பார். சில வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் தப்பி போனது போல தோன்றியிருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகியிருக்கலாம். சில பணவரவுகள் வர வேண்டிய நேரத்தில் வராமல் தடைபட்டிருக்கலாம். அப்போது அது இழப்பு போல தெரிந்திருக்கும். ஆனால் இன்று புரிய வேண்டிய உண்மை என்னவென்றால், அந்த தடை எல்லாம் உன்னை தவறான பாதையில் போக விடாமல் காத்த பாதுகாப்பு. என் தங்கமே, சில கதவுகள் மூடப்படுவது தோல்வி இல்லை. பெரிய கதவு திறக்க முன்னால் சிறிய கதவுகள் மூடப்படுவது இயல்பு. சில சிறிய வரவுகள் தடைபடுவது பெரிய வரவு வருவதற்கான இடம் உருவாகிறது என்பதற்கான சைகை. வாழ்க்கை சில நேரங்களில் காலி செய்யாமல் நிரப்பாது. அதனால் உன் கையில் இருந்து சில விஷயங்கள் போனது போல தோன்றியிருந்தால் அதற்கு பின்னால் ஒரு நிரப்புதல் காத்திருக்கிறது. உனக்காக வழி தயார் செய்தவர்கள் யார் தெரியுமா என் தங்கமே? உன்னை மௌனமாக கவனித்தவர்கள் இருக்கிறார்கள். நீ எதையும் பெரிதாக சொல்லாமல் உழைத்ததை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். நீ கஷ்டத்தில் இருந்தும் முகத்தில் நம்பிக்கை வைத்ததை நினைத்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னை ஒருநாள் உதவ வேண்டும் என்று மனதில் வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது நகர ஆரம்பித்திருக்கிறார்கள். சில ஆசீர்வாதங்கள் நேராக வானத்திலிருந்து விழுவதில்லை. அவை மனிதர்களின் கைகளில் வந்து சேரும். ஒருவரின் அழைப்பு, ஒருவரின் பரிந்துரை, ஒருவரின் நினைவு, ஒருவரின் நம்பிக்கை, இதுவே பல நேரங்களில் தெய்வ அருளின் பாதை. அதனால் உன் வாழ்க்கையில் வரப்போகும் பணம் ஒரு கணக்கு மட்டும் இல்லை. அது உன்னை நினைத்த ஒருவரின் மனதில் உருவான ஒரு நல்ல முடிவு. என் தங்கமே, இன்னொரு உண்மை உண்டு. உனக்காக வழி தயார் செய்திருக்கிறவர் நீயே. ஆம் என் தங்கமே, நீயே. உன் கண்ணீரால் நீ மண்ணை நனைத்தாய். உன் பொறுமையால் விதையை காத்தாய். உன் மன வலிமையால் அது அழியாமல் பார்த்து கொண்டாய். இன்று அந்த விதை முளைக்கிறது. மக்கள் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கு தெரியும், இது
உன் அமைதியான போராட்டத்தின் பலன். உன் இரவுகள் வீணாக போகவில்லை. உன் ஏமாற்றங்கள் அர்த்தமில்லாமல் நடக்கவில்லை. உன் தனிமை உன்னை பலவீனப்படுத்தவில்லை. அது உன்னை தெய்வத்தின் குரலை கேட்கும் அளவுக்கு அமைதியாக மாற்றியது. அந்த அமைதியில் தான் உனக்கான புதிய வரவு எழுதப்பட்டது. என் தங்கமே, வராகி அம்மன் அருள் சில நேரங்களில் முதலில் மனதில் ஒரு அறிகுறி தரும். திடீரென்று உனக்கு ஒரு எதிர்பாராத அமைதி வரும். காரணம் இல்லாமல் நம்பிக்கை தோன்றும். யாரோ நல்ல செய்தி சொல்லப் போகிறார்கள் என்ற உணர்வு எழும். நீ எதையும் உறுதியாக அறியாமல் இருந்தாலும் உள்ளம் சொல்வது நிச்சயமாக ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று இருக்கும். அந்த உள்ளுணர்வை அலட்சியப்படுத்தாதே. அது ஒரு அருள் சைகை. நீ இப்போது கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம். பணம் வரப்போகிறது என்ற செய்தி வந்தவுடன் உடனே பயப்படாதே. முன்பு ஏமாற்றம் நடந்ததாலோ பணம் தடைப்பட்டதாலோ மனம் சந்தேகம் கொள்வது இயல்பு. ஆனால் இந்த முறை உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்திரு. ஏனெனில் இந்த முறை நீ முன்பு இருந்த மனிதன் இல்லை. நீ அதிகம் கற்றிருக்கிறாய். அதிகம் புரிந்திருக்கிறாய். யாரை நம்ப வேண்டும், எந்த வழியில் நடக்க வேண்டும், எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. என் தங்கமே, வரப்போகும் பணம் வெறும் செலவுக்காக மட்டும் வருவதில்லை. அது ஒரு திருப்பத்திற்காக வருகிறது. சில கடன்களை முடிக்க, சில அவமானங்களை கழுவ, சில மனக்காயங்களுக்கு மருந்தாக, சில குடும்ப சுமைகளை இலகுவாக்க, சில புதிய கதவுகளை திறக்க. அந்த வரவு உன் கையில் வந்தவுடன் அது ஒரு காசு அல்ல. அது ஒரு நிம்மதி. நீ பல நாளாக மனதில் வைத்திருந்த ஒரு சிறிய ஆசை இருக்கலாம். வீட்டில் ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். குடும்பத்தில் யாரோ ஒருவரின் முகத்தில் சிரிப்பு வர வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். அந்த ஆசைக்கு இப்போது உயிர் வரப்போகிறது. நீ காத்திருந்ததை விட சிறந்த வழியில் அது நெருங்கி வருகிறது. என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது சக்தி. அந்த சக்தி நல்ல கையில் வந்தால் அது குடும்பத்தை உயர்த்தும். மன அமைதியை தரும். புதிய தொடக்கத்தை தரும். அதனால் இந்த வரவுக்காக மனதையும் தயார் செய். பயத்தால் அல்ல, நன்றியுடன். உனக்கு வழி தயார் செய்திருக்கிறவர்கள் யார் என்று கேட்டால் அதன் பதில் ஒரே ஒருவரல்ல. உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் மௌனம், உன் நம்பிக்கை, உனக்காக நினைத்த நல்ல உள்ளங்கள், உன் முன்னோர்களின் ஆசீர்வாதம், அதற்கு மேலாக வராகி அம்மன் அருள். இவை எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு கதவை அமைத்திருக்கிறது. அந்த கதவு திறக்கும் முன் சில சைகைகள் வரும். திடீர் அழைப்பு, பழைய தொடர்பு மீண்டும் வருவது, தடைப்பட்ட பணம் பற்றிய பேச்சு மீண்டும் தொடங்குவது, நீ மறந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் உன்னை தேடி வருவது, யாரோ உன் பெயரை நல்ல இடத்தில் சொல்லுவது. இவை எல்லாம் கவனிக்க வேண்டிய அறிகுறிகள். என் தங்கமே, இப்போது உன் வேலை ஒன்று தான். மனதை சுத்தமாக வைத்துக்கொள். பொறாமை வேண்டாம். பயம் வேண்டாம். அவசரம் வேண்டாம். உன் கையில் வரும் பணத்தை முன்பே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக நினைத்து நன்றியுடன் வரவேற்றுக்கொள். வராகி அம்மன் உன் கையை காலியாக விடமாட்டாள். தாமதம் செய்தாலும் தவற விடமாட்டாள். உனக்காக எழுதப்பட்ட வரவு சரியான நேரத்தில் சரியான வழியில் உன் கதவை தட்டும். என் தங்கமே, உன் பெயரை சொல்லி இன்று ஒரு நல்ல சக்தி நகர ஆரம்பித்திருக்கிறது. உனக்காக முன்பே வழி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தயார் செய்தது உன் உழைப்பும், உன் கண்ணீரும், உன் மனவலிமையும், உன்னை மறக்காத நல்ல உள்ளங்களும், உன் மீது காப்பாக நிற்கும் வராகி அம்மன் அருளும் தான். நீ பயப்படாமல் இரு. உனக்கான வரவு தப்பாது. அது வந்து சேரும். அது உன் மனதில் நிம்மதி விதைக்கும். அது உன் வீட்டில் நம்பிக்கை ஏற்றும். அது உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்துக்கு கதவு திறக்கும். என் தங்கமே, உனக்கு வரப்போகும் பணத்திற்காக முன்பே யாரோ வழி தயார் செய்திருக்கிறார்கள். அது யார் தெரியுமா? அது சாதாரண மனிதன் இல்லை. அது உன் வாழ்க்கையின் மறைமுக அருள் வழி. அது உன் விதியை பார்த்து முன்பே கதவுகளை திறந்து வைத்திருக்கும் சக்தி. அது தான் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி சொல்லும் உண்மை.
நீ இப்போது பார்க்கிற கஷ்டம், நீ அனுபவிக்கும் தடை, நீ தினமும் கேட்கும் எப்போ என் நேரம் வரும் என்ற கேள்வி, இதெல்லாம் முடிவல்ல, இது ஆரம்பம். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வரப்போகும் வளம், உன் கையில் சேரப்போகும் பணம், உன் வீட்டில் நுழையப்போகும் சந்தோஷம், அதற்கான பாதை ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது. நீ பலமுறை நினைத்திருப்பாய், நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் பலன் இல்லை என்று. என் செல்லமே, ஒரு விதை மண்ணில் போட்ட உடனே மரமாக மாறாது. அது இருளில் கிடக்கும். அது மண்ணுக்குள் அழுத்தப்படும். அது தண்ணீர் குடிக்கும். அது அமைதியாக வேர் பிடிக்கும். வெளியே எதுவும் நடக்காதது போலத் தோன்றும். ஆனால் உள்ளே ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். இப்போது வெளியில் பலன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையின் ஆழத்தில், உன் விதியின் அடியில், உன் பிரார்த்தனையின் சக்தியில் பணம் வருவதற்கான வழி அமைதியாக உருவாகி கொண்டிருக்கிறது. நீயே நினைக்காத இடத்தில் இருந்து உனக்கு உதவி வரும். நீ எதிர்பார்க்காத ஒருவரால் ஒரு வாய்ப்பு வரும். நீ மறந்து போன ஒரு கனவு மீண்டும் உயிர் பெறும். ஒரு நாள் நீயே ஆச்சரியப்படுவாய், இது எப்படி நடந்தது என்று. அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், எல்லாம் தாமதமில்லை, எல்லாம் துல்லியமான நேரத்தில் நடந்தது என்று. ஏனென்றால் இறைவன் தரும் ஆசீர்வாதம் தாமதமாக வரலாம், ஆனால் தவறாக வராது. அது சரியான நேரத்தில், சரியான மனிதர்களின் மூலம், சரியான கதவுகளை திறந்து கொண்டு வரும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு இன்று சொல்ல வருவது இதுதான். உன் பணவசதி தடுக்கப்படவில்லை, அது தயார் செய்யப்படுகிறது. உன் செல்வம் மறுக்கப்படவில்லை, அது உன்னிடம் பாதுகாப்பாக வர வழி பார்க்கப்படுகிறது. பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கலாம். பலர் உன் கஷ்டத்தை இகழ்ந்திருக்கலாம். சிலர் உன் முயற்சியை மதிக்காமல் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒரு விஷயம் இருக்கிறது, உன் மேல் இருக்கும் அருள். அவர்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு ஒளி உன்னுடன் இருக்கிறது. அந்த ஒளி தான் உன்னை இத்தனை நாள் விழாமல் தாங்கி வந்தது. அந்த ஒளி தான் உன் கண்ணீரை கணக்கிட்டு வைத்திருக்கிறது. அந்த ஒளி தான் இப்போது உன் வாழ்க்கைக்கு பணத்தின் கதவை திறக்கப் போகிறது. என் தங்கமே, நீ ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஏழையாக முடிவடைய வேண்டிய அவசியமில்லை. நீ கஷ்டத்தில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் கஷ்டமே உன் அடையாளமாக இருக்க வேண்டியதில்லை. உன் குடும்பத்தில் யாருக்கும் கிடைக்காத உயர்வு உனக்கு கிடைக்கலாம். உன் வீட்டில் முதன்முறையாக நிம்மதி நுழையலாம். உன் அம்மா சிரிக்கலாம். உன் அப்பா பெருமையாக நிற்கலாம். உன்னை குறைத்து பேசியவர்கள் ஒருநாள் அமைதியாகி போகலாம். ஏனென்றால் உன் நேரம் வரும்போது, அது சத்தமாக வராது, அது சக்தியாக வரும். அது விளம்பரம் இல்லாமல் வரும், ஆனால் வாழ்க்கையை மாற்றிவிடும். நீ கவனித்திருக்கிறாயா? சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை தள்ளிவிடுவது போல இருக்கும். வேலை கிடைக்காமல் போகும். கையில் இருந்த பணம் போய்விடும். நம்பியவர்கள் விலகிவிடுவார்கள். மனம் உடைந்து போகும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் பிரபஞ்சம் உன்னை ஒரு புதிய பாதைக்கு தள்ளிக் கொண்டிருக்கும். சில கதவுகள் மூடப்படுவது தோல்வி இல்லை, அது தவறான கதவை மூடுவது. சில மனிதர்கள் விலகுவது இழப்பு இல்லை, அது உன் சக்தியை சுரண்டும் உறவுகளை அகற்றுவது. சில வாய்ப்புகள் போவது நஷ்டம் இல்லை, அது உனக்கு பொருந்தாத பாதையை விட்டு நீங்கச் செய்வது. இதை புரிந்து கொண்டவுடன் நீ பயப்பட மாட்டாய். நீ காத்திருக்க தெரிந்து கொள்வாய். நீ நம்பிக்கையுடன் இருப்பாய். அப்போது தான் ஆசீர்வாதம் வேகமாக உன்னை அடையும். உனக்கு வரப்போகும் பணம் சின்னதல்ல. அது உன் தேவையை மட்டும் பூர்த்தி செய்ய வரவில்லை. அது உன் மரியாதையை திருப்பிக் கொடுக்க வருகிறது. அது உன் குடும்பத்தின் நிலையை உயர்த்த வருகிறது. அது உன் உள்ளத்தில் இறந்து போன நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வருகிறது. பல இரவுகள் நீ தூங்காமல் யோசித்தாய். நாளைக்கு என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டாய். இந்த மாதம் எப்படி கடப்பது என்று மனம் உடைந்தாய். ஆனால் இன்று இந்த வார்த்தையை உன் ஆன்மாவுக்குள் பதித்து வை. நீ கவலைப்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் பதிலாக, வரப்போகும் நாட்களில் அருளால் நிரம்பிய திருப்பம் இருக்கும். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, சந்தேகத்தை விடு. பயத்தை விடு.
எனக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தை உடைத்துவிடு. ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் வரப்போகும் ஆசீர்வாதத்தின் கதவுக்கே பூட்டு போடுகின்றன. உன் மனம் முதலில் செல்வந்தனாக வேண்டும். உன் வார்த்தைகள் முதலில் வளமாக வேண்டும். எனக்கு முடியாது என்று சொல்லாதே. என் நேரம் வருகிறது என்று சொல். நான் தகுதியானவன் என்று சொல். என் வீட்டில் பணம் நுழைகிறது என்று சொல். என் வாழ்க்கையில் அருள் திறக்கிறது என்று சொல். வார்த்தைகளுக்கு அதிர்வு உண்டு. நம்பிக்கைக்கு காந்த சக்தி உண்டு. பிரார்த்தனைக்கு கதவை திறக்கும் ஆற்றல் உண்டு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? பணம் உன்னை வெறுத்து ஓடுவதில்லை. பணம் பயப்படும் மனதை விட்டு தள்ளி நிற்கும். தன்னம்பிக்கை இல்லாத இடத்தில் செல்வம் தங்க மாட்டாது. நன்றி இல்லாத மனதில் வளம் நீடிக்காது. அதனால் இன்று முதல் நீ உன்னுடைய சிறிய முன்னேற்றத்திற்கே நன்றி சொல். கையில் உள்ள 10 ரூபாய்க்கே நன்றி சொல். சாப்பிட ஒரு உணவு கிடைத்ததற்கே நன்றி சொல். இன்னும் உயிரோடு போராடுகிறாய் என்பதற்கே நன்றி சொல். நன்றி சொல்லும் மனம் என்பது ஆசீர்வாதத்தை பெரிதாக்கும் கிண்ணம். அது ஜெத்ன பெரிதாகிறதோ அதில் இறைவன் ஊற்றும் வளமும் அதே அளவுக்கு அதிகரிக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, உனக்கு வரப்போகும் பணம் வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. அது உன் கண்ணீரின் சம்பளம். அது உன் பொறுமையின் பலன். அது உன் மௌனத்தில் சுமந்த வலியின் ஈடு. அது உன் உள்ளத்தில் சாகாமல் வைத்திருந்த நம்பிக்கையின் பரிசு. நீ விழுந்தும் எழுந்தாய். உடைந்தும் நடந்தாய். யாரும் பார்க்காத போது கூட உன் போராட்டத்தை நிறுத்தவில்லை. அதனால் தான் இப்போது பிரபஞ்சம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, இவனுக்கு கொடு, இவளுக்கு கொடு. இவர்கள் காத்திருக்க தெரிந்தவர்கள். இவர்கள் நம்பிக்கை இழக்காதவர்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது. பழைய கடன்கள் முடிவடையலாம். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கலாம். தொலைந்து போன உறவுகள் நல்லதாய் மாறலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உன்னை தேடி வரலாம். உன் கையில் இருந்த வெறுமை மெதுவாக நிரம்பத் தொடங்கும். நீ இதுவரை பார்த்ததில்லை என்ற அளவுக்கு அமைதி உன் மனதில் பிறக்கும். ஏனென்றால் பணம் வருவது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, அந்த பணம் வரும்போது மன அழுத்தம் போவது தான் உண்மையான ஆசீர்வாதம். இன்று இந்த நொடியில் உன் இதயத்தில் கையை வைத்து நம்பிக்கையுடன் சொல், எனக்கான செல்வத்தின் பாதை ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளது. எனக்கான வாய்ப்புகள் என்னை நோக்கி வருகிறது. நான் தகுதியானவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வீடு வளம் காணும். என் வாழ்க்கை உயர்வு காணும். இந்த வார்த்தைகளை தினமும் சொல்லு. மனம் உடையும் நேரங்களில் சொல்லு. தூங்கும் முன் சொல்லு. எழுந்ததும் சொல்லு. ஏனென்றால் நீ உன் உள்ளத்தில் விதைக்கும் வார்த்தைகள் நாளை உன் வாழ்க்கையில் நிஜமாக முளைக்கும். உன்னை இழிவாக பார்த்தவர்கள் உன் உயர்வை காண்பார்கள். உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மதிப்பை உணர்வார்கள். உன்னை நம்பாதவர்கள் உன் வெற்றியை அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீ மட்டும் மாறாதே. பணம் வந்தாலும் பணிவை விடாதே. உயர்வு வந்தாலும் மனிதத்தன்மையை விடாதே. செல்வம் வந்தாலும் நன்றியை விடாதே. ஏனென்றால் அருள் கொடுத்தது அருள் தான் காக்கும். உன் கையில் சேரும் ஒவ்வொரு ரூபாயும் உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றாமல் உன்னை சுற்றியவர்களின் வாழ்வையும் தொட்டு செல்லும் அளவுக்கு பெரிதாகட்டும். இனி உன் நாட்கள் மாறும். காத்திருப்பு குறையும். கவலை கரையும். வெறுமை நிரம்பும். கதவுகள் திறக்கும். அழுகை சிரிப்பாகும். பயம் தைரியமாகும். தடை வாய்ப்பாகும். தாமதம் திருப்பமாகும். இழப்பு அனுபவமாகும். அந்த அனுபவம் உன்னை செல்வத்திற்கு தகுதியானவனாக உருவாக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்பு. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் உன் மனதை ஒளியால் நிரப்பு. ஏனென்றால் உன் பெயரை சொல்லி ஆசீர்வாதம் ஏற்கனவே புறப்பட்டு விட்டது. என் அன்பு தங்கமே, உனக்காக முன்பே பாதை அமைக்கப்பட்டுள்ளது. உனக்காக கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. உனக்காக மனிதர்கள் தயாராகிறார்கள். உனக்காக அருள் வேலை செய்கிறது. உனக்காக பணம் வந்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. அது உனது நேரம் என்பதால், அது உனது விதி என்பதால், அது உனது பிரார்த்தனையின் பதில் என்பதால் நம்பு. உன் கை காலியாக இருக்கலாம், ஆனால் உன் விதி காலியாக இல்லை.
இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளை அதே கண்களில் பெருமை இருக்கும். இன்று உன் வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளை அதே வீட்டில் வளத்தின் சத்தம் ஒலிக்கும். இன்று நீ காத்திருக்கிறாய், நாளை நீ பெற்றுக்கொள்வாய். இன்று நீ நம்பிக்கையுடன் இருக்கிறாய், நாளை நீ சாட்சியாக நிற்பாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி ஆசீர்வதித்து சொல்கிறார், உன் வாழ்க்கையில் பணத்தின் கதவு திறந்து விட்டது. வாங்க தயாராக இரு, ஏற்றுக்கொள்ள தயாராக இரு, நன்றி சொல்ல தயாராக இரு, ஏனென்றால் உன் அருள் வந்துவிட்டது. என் தங்கமே, இப்போ நான் சொல்லப் போகிற வார்த்தைகளை உன் இதயத்துக்குள் ஆழமாக வைத்துக்கொள். ஏனென்றால் இது சாதாரண ஆறுதல் அல்ல, இது உன் ஆன்மாவை எழுப்பும் அழைப்பு. நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரம் வீணாக போகவில்லை. நீ அமைதியாக தாங்கிய அவமானங்கள் வீணாக போகவில்லை. யாரிடமும் சொல்லாமல் இரவில் தலையணையில் சாய்ந்து அழுத கண்ணீர் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை, ஒவ்வொரு வலியும் ஒரு பூஜை, ஒவ்வொரு மௌனமும் ஒரு பிரார்த்தனை. அந்த எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இப்போது பதில் வரும் நேரம் நெருங்கி விட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிதிகா தேவி உனக்கு சொல்கிறார், நீ நினைப்பதற்கும் மேலான ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையின் கதவுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் பொறுமை தான். உன் உள்ளம் உடைந்து போகும் அந்த நொடியில் கூட உன்னை காப்பாற்ற ஒரு மறைமுக சக்தி உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறது. நீ தனியாக இல்லை. நீ கைவிடப்பட்டவன் இல்லை. நீ மறக்கப்பட்டவனும் இல்லை. சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருவதற்கு காரணம் அவை சிறியது அல்ல என்பதற்காகத்தான். உனக்கு வரப்போகிறதெல்லாம் சாதாரண உதவி இல்லை, அது வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிய வரம். நீ பலமுறை யோசித்திருப்பாய், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனை என்று. என் செல்லமே, வலிமையான ஆன்மாக்களுக்கு தான் பெரிய பொறுப்புகள் தரப்படுகின்றன. ஆழமான கடலில் தான் பெரிய முத்துக்கள் கிடைக்கும். உயரமான மரம் ஆகும் விதை தான் அதிகமாக மண்ணுக்குள் புதைக்கப்படும். அதுபோல நீயும் இவ்வளவு நாள் சோதிக்கப்பட்டது தண்டனைக்காக அல்ல, தயார் செய்யப்படுவதற்காக. உன் மனதை பெரியதாக்க, உன் நம்பிக்கையை ஆழப்படுத்த, உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்த, உன் கைகளை ஆசீர்வாதத்தை ஏற்க தயாராக்க. உனக்கு வரப்போகும் பணம் வெறும் செலவுக்கு மட்டும் வரவில்லை. அது உன் மனதின் காயங்களை மருந்தாக்க வருது. உன் குடும்பத்தில் இருந்த பயத்தை நீக்க வருது. நீண்ட நாள் சொல்ல முடியாமல் இருந்த ஆசைகளை நிறைவேற்ற வருது. நீ பார்க்கும் ஒவ்வொரு காலியான மூலையும் நிரம்ப வருது. கஷ்டப்பட்ட அம்மாவின் முகத்தில் சிரிப்பு வர, சுமந்து நின்ற அப்பாவின் தோளில் சுமை குறைய, உன்னை நம்பி நிற்கும் வீட்டாருக்கு நிம்மதி வர. அதற்காகத்தான் இந்த தாமதம். ஏனென்றால் வரப்போகும் ஆசீர்வாதம் உன்னை மட்டும் தொடாமல் உன்னுடன் இணைந்துள்ள உயிர்களையும் தொட வேண்டும். என் தங்கமே, நீ இன்று இருக்கும் நிலையை பார்த்து உன்னை அளவிடாதே. இன்றைய வெறுமை நாளைய உண்மையை முடிவு செய்யாது. இன்றைய தோல்வி நாளைய விதியை எழுதாது. இன்றைய குறைவு உன் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்ற அர்த்தமில்லை. வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. இரவு எவ்வளவு நீண்டாலும் விடியல் நிச்சயம் வரும். மழை எவ்வளவு கடுமையாக பெய்தாலும் மேகம் விலகும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் நிரந்தரம் இல்லை. இது கடந்து போகும். இந்த சுமை இறங்கும். இந்த காத்திருப்பு முடியும். இந்த கதவு திறக்கும். நீ உன் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்துக்கொள், உனக்கான பணம் வழிதவறி போகவில்லை. அது உன்னிடம் வர வேண்டிய நேரத்தை மட்டும் காத்திருக்கிறது. சில சமயம் நாம் தயாராக இல்லாதபோது ஆசீர்வாதம் வந்தால் அது நிலைக்காது. அதனால் தான் முதலில் மனம் தயார் ஆக வேண்டும். எண்ணம் தூய்மையாக வேண்டும். பழைய பயங்கள் வெளியேற வேண்டும். குறை சொல்லும் பழக்கம் குறைய வேண்டும். நன்றி சொல்லும் இதயம் பெரிதாக வேண்டும். அப்போது தான் வளம் தங்கி இருக்கும். அப்போது தான் பணம் வந்து சேர்ந்து வளர்ந்து காப்பாற்றும். நீ எப்போதாவது கவனித்தாயா, சில மனிதர்கள் திடீரென்று வாழ்க்கையில் வருவார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்கள். ஒரு வாய்ப்பு தருவார்கள். ஒரு கதவை காட்டுவார்கள். ஒரு நம்பிக்கையை ஏற்றுவார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் அருளின் தூதர்கள்.
உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒருவரை அனுப்பி வைக்க பிரபஞ்சம் ஏற்கனவே வேலை செய்கிறது. ஒரு நல்ல செய்தி, ஒரு எதிர்பாராத உதவி, ஒரு மறைந்திருந்த வாய்ப்பு, ஒரு திடீர் முன்னேற்றம், இதில் ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும். நீ அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆன்மீக உலகம் ஏற்கனவே உன் பெயரை சுற்றி இயக்கம் ஆரம்பித்துவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் பணத்திற்கான தடைகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. நீ பார்க்காத இடத்தில் கற்கள் அகற்றப்படுகின்றன. நீ கேட்காத இடத்தில் உன் பெயர் பேசப்படுகிறது. நீ சென்றிராத இடத்தில் உனக்கான வாய்ப்பு தயாராகிறது. நீ மறந்து போன கனவு கூட இப்போது மீண்டும் உயிர் பெறலாம். ஏனென்றால் உண்மையான அருள் மனிதன் மறந்த கனவுகளையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும். அதனால் உன் உள்ளத்தில் இறந்து போன ஆசைகளை புதைத்துவிடாதே. இன்னும் உயிரோடு வைத்திரு. இன்னும் நம்பிக்கையோடு பிடித்து வை. இன்னும் கைவிடாமல் இரு. என் செல்லமே, பயம் ஒரு திருடன். அது வரப்போகும் ஆசீர்வாதத்தை வருவதற்கு முன்பே திருடிவிடும். எனக்கு வராது என்று சொன்ன நொடியே மனம் கதவை மூடிவிடும். நான் தகுதியற்றவன் என்று நினைத்த நொடியே சக்தி பலவீனமாகிவிடும். அதனால் இன்று முதல் உன் வாயால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அருளுக்கு அழைப்பு ஆகட்டும். என் வீட்டில் வளம் பெருகுகிறது என்று சொல். என் வாழ்க்கை உயர்கிறது என்று சொல். என் முயற்சிக்கு பலன் வருகிறது என்று சொல். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் ஆற்றலை மாற்றும் மந்திரம். நீ ஏழை மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். பணம் இல்லாத நிலை ஒரு சூழ்நிலை. ஆனால் ஏழை மனநிலை ஒரு சிறை. நான் எப்போதும் இப்படித்தான் என்று நினைப்பது அந்த சிறையின் சுவர். எனக்கு கிடைக்காது என்று சொல்லுவது அந்த சிறையின் பூட்டு. நான் முடியாது என்று ஒப்புக்கொள்வது அந்த சிறையின் இருள். அதை உடைக்க வேண்டியது நீதான். உன் மனம் முதலில் சுதந்திரம் பெற வேண்டும். உன் சிந்தனை முதலில் பெரிதாக வேண்டும். உன் ஆன்மா முதலில் நான் பெறுவேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உலகமும் உனக்கு பெறு என்று திறக்கும். என் தங்கமே, கையில் பணம் வருவது மட்டும் வெற்றி இல்லை. பணம் வந்த பிறகும் அமைதி தங்குவது தான் உண்மையான வெற்றி. அதனால் உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். யாரையும் பொறாமைப்படாதே. யாரின் வளர்ச்சியையும் பார்த்து மனம் சுருங்காதே. மற்றவர் உயர்வை பார்த்து எனக்கும் வரப்போகிறது என்று மகிழ்ந்து கொள். பிறர் ஆசீர்வாதத்தை கொண்டாடும் இதயத்தில் உன் ஆசீர்வாதம் வேகமாக வரும். ஏனென்றால் பிரபஞ்சம் குறை சொல்லும் மனதை சோதிக்கும், நன்றி சொல்லும் மனதை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் பலர் வந்து போயிருக்கலாம். சிலர் உன்னை பயன்படுத்தியிருக்கலாம். சிலர் உன் நல்ல மனதை தவறாக புரிந்திருக்கலாம். சிலர் உன் கஷ்டத்தில் விலகி நின்றிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதே. எல்லாரும் உன்னோடு வர வேண்டியதில்லை. சிலர் ஒரு பாடமாக வருவார்கள். சிலர் ஒரு காயமாக வருவார்கள். சிலர் ஒரு நினைவாக போய்விடுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் அருளின் மனிதர்களாக வந்து உன் வாழ்க்கையை மாற்றுவார்கள். அந்த மனிதர்கள் இன்னும் முழுமையாக உன் வாழ்வில் நுழையவில்லை என்றால் அது அவர்கள் வராததால் அல்ல, சரியான நேரம் இன்னும் வராததால். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறார். காத்திருப்பது பலவீனம் அல்ல, அது உள்ளார்ந்த சக்தி. உடனே கிடைக்காததால் உடைந்து போகாமல் இருப்பது ஒரு ஆன்மீக முதிர்ச்சி. தாமதமான ஆசீர்வாதத்தை நம்பிக்கையுடன் ஏற்க காத்திருப்பது ஒரு உயர்ந்த நிலை. நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாகாது. நீ தாங்கிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இரட்டிப்பு பலன் தரும். ஏனென்றால் சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் சிலருக்கு அருள் கிடைக்கும். வாய்ப்பு உழைப்பால் வரும், அருள் தகுதியால் வரும். நீ இப்போது அருளுக்கான தகுதியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, இன்று உன் உள்ளத்தில் இருக்கும் சோர்வு நாளை உன் வெற்றிக்கான சாட்சி ஆகும். இன்று உன் காலியான பை நாளை உன் கையில் நிரம்பிய வளத்தின் நினைவாக மாறும். இன்று உன்னை யாரும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை உன் அனுபவம் பலருக்கு ஊக்கம் தரும். இன்று நீ ஒளிந்து கொண்டு அழுகிறாய். நாளை நீ வெளிச்சத்தில் நின்று சிரிப்பாய். இன்று நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய். நாளை நீ தாங்கியதற்கான பலனை பெற்றுக் கொள்வாய்.
உன் பெயரை வைத்து உனக்காக பிரார்த்தனை செய். உன் வீட்டின் கதவை பார்த்து ஆசீர்வாதத்தை அழை. உன் பணப்பையை கையில் பிடித்து நன்றி சொல். வெறுமையாக இருந்தாலும் இது நிரம்பும் என்று சொல். உன் வேலை இல்லாத நாளிலும் எனக்கான வேலை வரும் என்று சொல். கடன் இருந்தாலும் இது முடியும் என்று சொல். சண்டை இருந்தாலும் இங்கே அமைதி வரும் என்று சொல். இப்படி பேசும் மனிதன் பைத்தியம் அல்ல, அவன் விதியை மாற்ற கற்றவன். ஏனென்றால் உண்மை வெளியில் உருவாகும் முன் அது உள்ளத்தில் உருவாக வேண்டும். என் தங்கமே, உன் வீட்டின் மேல் இருந்த கனமான காற்று இப்போது மெதுவாக அகன்று கொண்டிருக்கிறது. பல நாட்களாக இருந்த நின்றுபோன ஆற்றல் நகரத் தொடங்குகிறது. தடுமாறிய முயற்சிகள் இப்போது திசை பெறும். குழப்பமான சிந்தனைகள் தெளிவடையும். சிக்கித் தவித்த பாதைகள் திறக்கும். கைவிட்டு போனவர்கள் போன இடத்தை விட வரப்போகும் மனிதர்கள் உன் வாழ்க்கையை அழகாக்குவார்கள். அதனால் பழையதை பிடித்து அழாதே. போனதை பிடித்து துக்கப்படாதே. அது இடம் காலி செய்தது. ஏனென்றால் புதிதாக வரப்போகும் அருள் பெரியது. நீ இப்போதே உன்னை புதிதாக பார்க்க ஆரம்பி. கண்ணாடியில் பார்த்து பேசு, நான் குறைவானவன் இல்லை. நான் தாமதமானவன் மட்டும். நான் தோல்வியடைந்தவன் இல்லை. நான் தயார் செய்யப்பட்டவன். நான் மறுக்கப்பட்டவன் இல்லை. நான் காத்திருக்கும் ஆசீர்வாதம் கொண்டவன். இந்த உணர்வு உன் உடலில் ஓடும் சக்தியை மாற்றும். மனம் நிமிரும். நடை மாறும். பார்வை மாறும். உன் உள்ளத்தில் எழும் ஒளி வெளியுலகத்தில் வாய்ப்புகளை இழுக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி ஆசீர்வதித்து சொல்கிறார், உனக்கு வரப்போகும் பணம் ஒரு சம்பளம் மட்டும் அல்ல. அது ஒரு திருப்பம். அது ஒரு மரியாதை. அது ஒரு பாதுகாப்பு. அது ஒரு கண்ணீருக்கு பதில். அது ஒரு தாயின் பிரார்த்தனைக்கு பதில். அது ஒரு குடும்பத்தின் காத்திருப்புக்கு பதில். அது ஒரு ஆன்மாவின் போராட்டத்திற்கு கிடைக்கும் பரிசு. அதனால் அதை பயந்து ஏற்காதே. நான் இதற்கு தகுதியில்லையோ என்று சந்தேகிக்காதே. இல்லை, நீ தகுதியானவன். நீ இதற்காகவே உருவாக்கப்பட்டவன். நீ இதற்காகவே சோதிக்கப்பட்டவன். இனி வரும் நாட்களில் சிறிய சின்னங்கள் தெரியும். திடீரென மனம் லேசாகும். பழைய சுமை குறைந்தது போல தோன்றும். எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாள் நின்ற விஷயம் நகரும். சிறிய வருமானம் துவங்கலாம். மறந்துபோன தொடர்பு மீண்டும் திறக்கலாம். இதை சாதாரணம் என்று எண்ணாதே. இது அருள் நுழையும் முதல் சத்தம். இது ஆசீர்வாதம் கதவை தட்டும் முதல் சைகை. இதை கவனித்து நன்றி சொல். ஒவ்வொரு சிறிய நல்ல மாற்றத்தையும் கொண்டாடு. ஏனென்றால் பெரிய அதிசயம் பல சிறிய சைகைகளால் தான் ஆரம்பிக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை முடங்கவில்லை. அது மாற்றம் பெறும் முன் அமைதியாகி இருந்தது. உன் செல்வம் தொலைந்து போகவில்லை. அது உன்னை நோக்கி பாதையை தேடி வந்தது. உன் அதிர்ஷ்டம் உன்னை மறக்கவில்லை. அது சரியான நேரத்தில் உன் கையை பிடிக்க காத்திருந்தது. இப்போது அந்த நேரம் அருகில் வந்துவிட்டது. அதனால் உன் மனதை சுத்தமாக வை. உன் வார்த்தையை நம்பிக்கையோடு வை. உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பு. உன் கைகளை அருளை ஏற்க திறந்து வை. ஏனென்றால் உன் காலம் திரும்பி வருகிறது. உன் வீடு வளம் காணப்போகிறது. உன் கண்கள் பெருமையால் நனையும் நாள் தூரத்தில் இல்லை. உன் பெயரை சொல்லி வந்த ஆசீர்வாதம் உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொள். அதை ஏற்றுக்கொள். அதை நன்றி கூறி வரவேற்றுக்கொள்.